எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஆர்டிஸ்ட் ஃபோரம் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வு மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறது. தற்போது சிறுவர்கள் தங்களுடைய கல்வி செயற்பாடு மற்றும் சமூக உறவு நிலைகள், சமூக கட்டமைப்பு மாற்றம் காரணமாக ஒரு மிகவும் மன அழுத்தத்தில் வாழ்வதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சிறுவர்களுடைய மன அழுத்தங்களை போக்குவதற்கு, அவற்றை குறைப்பதற்கான வழிவகைகள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய கல்வி முக்கியமானது, கல்வி செயற்பாடுகள் முக்கியமானவை. அதே நேரம் அந்த கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்ற கல்வி கட்டமைப்புகள் சிறுவர்களுடைய உள மேம்பாடு பற்றியதான ஒரு கருத்தாக்கத்தை கொண்டிருக்க வேண்டும், அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் கருதியதான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. இன்றைக்கு சிறுவர்களுடைய மன அழுத்தங்களை போக்குவதற்கான பல்வேறு களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜெஃப்னா ஆர்டிஸ்ட் ஃபோரம் முன்வைக்கின்றது. ஏனென்றால் பல சிறுவர்கள் தங்களுடைய கல்வி செயற்பாட்டிலே இடைவிலகுவது அல்லது மன அழுத்தங்களிலே ஒதுங்கிக் கொள்வது, பல மன பிறழ்வான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதான அந்த சூழ்நிலைகள் அதிகரித்து வருகிறது. ஆகவே சிறுவர்களுக்கான ஒரு உள ஆற்றுப்படுத்தல் களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கருதி யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுவர் ஆற்றுப்படுத்தல் களத்தை நாங்கள் உருவாக்கி செயற்படுத்தி வந்திருக்கின்றோம். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்பாடு அக்டோபர் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஒரு 19 நிகழ்வுகள் அவ்வாறு நடத்தி இருந்தோம். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறுவர் நாடக இரவு என்ற அந்த நிகழ்வை நல்லூரிலே குறுக்கு வீதியில் அமைந்துள்ள செயல்திறன் அரங்க இயக்கத்தினுடைய ஒரு திறந்த வெளி மேடையிலே நாங்கள் நிகழ்த்தி வந்திருக்கின்றோம். அந்த நிகழ்வினுடைய சாதகமான பல விடயங்களை கருத்தில் கொண்டு அதனுடைய 2வது பகுதியான விடயத்தை நாங்கள் இந்த மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரைக்கும் அந்த நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இங்கே நாங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்க விரும்புகின்றோம். உங்களுடைய சிறுவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் என்று நீங்கள் கருதி முதலீடு செய்கின்ற அவர்கள் நிச்சயமாக உள ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய திறன் விருத்தி அடையும். அப்போதுதான் அது நிலைத்த ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு விடயமாக கருத்திலே கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் சிறுவர்கள் விளையாடுவதற்கான ஒரு வழியை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை அந்த விளையாடுகின்ற அந்த வழியிலே நீங்கள் விட வேண்டும். அப்போது அவர்கள் மிகவும் ஒரு ஆரோக்கியமான, அதாவது கிரியேட்டிவிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அந்த 2 விடயம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற 2 விடயத்திலேயும் கருத்தில் கொள்வதான ஒரு விடயத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறுவர் நாடக இரவு என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நல்லூரில். அந்த நிகழ்விற்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்ப வேண்டும். அது ஒரு 3 பிரிவாக அந்த நிகழ்வை நாங்கள் நடாத்துகின்றோம். முதலிலே சிறுவர்களுடைய கிரியேட்டிவிட்டி, அதாவது ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது. அவர்கள் சுவரிலே கீறுவது, மணல் விளையாடுவது, சில ஆக்கப் பொருட்களை செய்வது, பாடல்களை எழுதுவது, பாடல்களை பாடுவது, ஆடுவது, இசைக்கருவிகளை வாசிப்பது என்று அது ஒரு பல்வேறு வகையான செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக அந்த 1வது பகுதி இருக்கும். 2வது பகுதியிலே சிறுவர்கள் தங்களுடைய டேலண்ட், அவர்களுக்கு ஏற்கனவே ஆற்றல் இருக்கும், ஏற்கனவே சில விடயங்களில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த கைதேர்ந்த விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான களமாக அந்த களம் அமைந்திருக்கும். குறிப்பாக அவர்கள் இசை வாத்தியங்களை வாசிப்பார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள், சில கிராஃப்டரி என்று சொல்வார்கள், சில கைவினை பொருட்களை அவர்கள் செய்து காட்டுவார்கள், சிலர் அந்த கராத்தே போன்ற அந்த விடயங்களை செய்வார்கள், சில யோகா சார்ந்த விடயங்களை செய்வார்கள். இவ்வாறு அவர்கள் விரும்புகின்ற விடயங்களை செய்வதற்கான ஒரு களமாக அந்த 2வது 1 மணி நேர களம் அவர்களுக்கு இருக்கும். 3வதாக அங்கே சிறுவர் நாடகங்கள் மேடையேற்றப்படுகின்றன. குறிப்பாக சிறுவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற, சிறுவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற, சிறுவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு ஏற்றதான விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த சிறுவர் நாடகங்கள் மேடையேற்றப்படுகின்றது.
அந்த சிறுவர் நாடகங்களை 2 நிறுவனங்கள் மேடையேற்றுகின்றன. ஒன்று ஆக்டிவ் தியேட்டர் மூவ்மெண்ட் செயல்திறன் அரங்க இயக்கம், மற்றது சமூக மாற்றுகை குழு. அந்த 2 குழுக்களும் சிறுவர் நாடகங்களை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மேடையேற்றுகிறார்கள். ஆகவே நீங்கள் இப்போது உங்களுடைய குழந்தைகள் சிறுவர் நாடகங்களை பார்ப்பதற்கான ஒரே களமாக இருப்பது இந்த சாட்டர்டே சில்ட்ரன் டிராமா நைட் தான். ஆகவே நீங்கள் அந்த களத்துக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்ப வேண்டும். அங்கே ஒவ்வொரு வகையான சிறுவர் நாடகங்கள் மேடையேற்றப்படுகின்றன. பப்பெட் என்று சொல்லப்படுற பொம்மைகள் நாடகங்கள், ஷேடோ பிளேஸ் என்று சொல்லப்படுகின்ற நிழல்களால் ஆக்கப்படுகின்ற அந்த நாடகங்கள், அதே போல பெரியவர்கள் நடிக்கின்ற சிறுவர் நாடகங்கள், சிறுவர்கள் நடிக்கின்ற சிறுவர் நாடகங்கள், தனி ஒருவராக ஆற்றுகை செய்கின்ற சிறுவர் நாடகங்கள், இவ்வாறு பல்வேறு வகையான நாடகங்களையும் நீங்கள் அந்த களத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறுவர்கள், அதாவது இப்போது கல்வி செயற்பாட்டிலே நாங்கள் தவற விடுகின்ற அல்லது கேப்னு சொல்ல ஒரு இடைவெளியாக இருக்கின்ற அந்த ஆக்கச் செயற்பாடுகளுக்கான ஒரு களத்தை பாடசாலை அல்லது கல்வி கட்டமைப்புக்கு வெளியே உருவாக்கி இருக்கிறதான ஒரு பணியை இந்த எஃப்னா ஆர்டிஸ்ட் ஃபோரம் செய்திருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துகின்ற பணியை செயல்திறன் அரங்க இயக்கம் ஆக்டிவ் தியேட்டர் மூவ்மெண்ட் செய்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு உரையாடலை, ஒரு அறிவித்தலை பெற்றோர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இன்றைக்கு நாங்கள் இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம். இங்கே என்னோடு இங்கே வந்திருப்பவர் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் செல்வ கணேஷ் அவர்கள், அதே போல இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் துளசி அவர்கள். அவர்களும் இதை பற்றி உங்களோடு உரையாடுவார்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துளசி முத்துலிங்கம். தேவானந்த அளவுக்கு நான் பிறந்த தமிழ் கதைக்க மாட்டேன். ஸோ எந்த பேக்ரவுண்ட், நான் வெளியில் யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஒரு 3 வயசில் வெளியில் போய் வெளிநாட்டில் ஒரு 17 வருஷம் இருந்துட்டு 21 வயசில் திரும்பி வந்தேன் நான். ஸோ வீட்டில் தமிழ் மொழி தான் கதைச்சது, ஆனால் ஒரு நார்மலான தமிழில் கதைக்கிறேன். ஸோ எந்த பேக்ரவுண்ட், நான் இப்போ ஒரு 2008 இருந்து 15 வருஷத்துக்கு மேலே இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். ஸோ அங்கே ஜேர்னலிஸ்டாக எத்தனையோ வருஷம் இயங்கி கொழும்பில். அதுக்கு பிறகு போர் முடிஞ்ச பிறகு இங்கே விஷயங்கள் இங்கே இருந்து சொல்லப்பட வேணுமென்றதுக்காக யாழ்ப்பாணத்திலேருந்து வந்துச்சு. 2015 இங்கே இருக்கிறேன். ஸோ அதில் நான் ஐடென்டிஃபை பண்ணின விஷயங்கள் ஒன்று, அந்த கிரியேட்டிவிட்டிக்கு, ஆர்டிஸ்ட் டேலண்ட்டுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அந்த சமூக இது இங்கே இல்லை. அப்போ அதை ஒருக்கா ஃபோம் பண்ணி என்ன யாழ்ப்பாணம் என்ற ஒரு இடத்தை மையப்படுத்திக்க ஆக்கள் முதலாவது அந்த கல்ச்சர் என்ன, அந்த ஆர்டிஸ்ட்ரி என்னன்னு தான் பார்ப்பாங்க. அது இங்கே இருக்குது, இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஆளுக்கால் சப்போர்ட் இல்லை, அதை அந்த வளர்க்கப்படையில. முக்கியமாக பார்க்க போனா அம்மா அப்பாவே ஆடுற பிள்ளைய கொஞ்சம் வளர்க்கின இல்லைன்னு சொல்லலாது, அந்த கீறுறது எழுதுறது அந்த இதெல்லாத்தையும் அந்த கிரியேட்டிவிட்டியை வளர்க்குற ஒரு தன்மை இல்லாத ஒரு கல்ச்சராக தான் இந்த நேரம் படி 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 அது அந்த ஒரு கல்ச்சர்லாம் நானும் வளர்ந்தேன். நான் இந்த வீட்டில். ஸோ நான் ஒரு ரைட்டராக தான் உழைக்கிறேன். அதுதான் என்ன நான் யூனிவர்சிட்டி போக கிடைக்கல எத்தனையோ காரணத்துக்காக. ஆனால் அதையும் மிஞ்சி நான் நானே வளர்த்து கொண்டேனா அந்த கிரியேட்டிவிட்டியில இருக்கிற ஆனால் அதை அவைய மிஞ்சித்தான் வளர்க்க வேண்டியிருந்தது. போயட்ரி எழுதுறது, புத்தகங்கள் வாசிக்கிறது, அதை வளர்த்து கொள்றதுல சமூகத்துல எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இருக்கல. முக்கியமா ஜேர்னலிஸ்டாக இருக்கையும் அந்த காலம் போர்க்காலம். அப்போ ஒரு தமிழ் பொம்பளை பிள்ளை ஜேர்னலிஸ்டாக போறாண்டேக்க சமூகமே திட்டினது, விடாதீங்க, இதை செய்ய விடாதீங்க. அதை மிஞ்சித்தான் ஜேர்னலிஸ்டாக இருந்தான். ஸோ இங்க வந்து பார்க்க அதே அந்த பிள்ளைகள் கிரியேட்டிவா இருக்கினா, ஆனா அவைய வளர விடுறேல, எந்த நேரம் படி வேற ஒன்றும் கிரியேட்டிவிட்டியா செய்யாத. அப்ப இதை உடைச்சு கொண்டு கிரியேட்டிவான ஆக்கள் என்ற சமூகத்துக்கு கிரியேட்டிவிட்டி தேவை. ஸோ அதை என்னென்று வளர்க்கலாம்னு தான் ஜஸ்ட் நான் கொஞ்சம் பார்த்தேன். மாதிரி ஆக்கள் ஏற்கனவே கிரியேட்டிவான ஆக்கள் இயங்கி கொண்டிருந்தவர். அப்ப அவ 2-3 பேரோட சேர்ந்து ஆளோடி ஆள் இணங்கி என்னென்று இந்த சொசைட்டில கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கலாம், பிள்ளைகளை வளர்த்து விடலாம், அதை அம்மா அப்பாவை அடிச்சு நிப்பாட்டாம அவங்கள வளர விடுங்கன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம்னு தான் ஜெஃப்னா ஆர்டிஸ்ட் ஃபோரம் ஒரு 1 இயரை இயங்கி கொண்டு வர. அது ஒரு விஷயம். அடுத்தது இப்ப இவ தொடங்கினா பிறகு அந்த எவ்வளவோ ஆசையா இருக்கு. நான் போய் பாக்குறேன். நான் 5 மணிக்கு தொடங்கிக்க அந்த பிள்ளைகள் ஆளோடி ஆள் விளையாடுறது, அந்த தங்களை என்ஜாய் பண்றது
ஒரு கட்டத்துல பார்த்தேன் என்ன எனக்கே பொறாமையா இருந்தது. எங்கட வயசுல இதெல்லாம் கிடைக்கலையே, எத்தனையோ எல்லாம் பூக்கள் செய்வாங்க, பப்பட் செய்வாங்க, ஒரு 1/2 மணிக்கு அதுல என்ன மதில் முழுக்க கீறுவாங்க, கருத்த அந்த வோல்ஸ் வச்சிருக்கிற நல்ல வடிவாக கலர் சோக்கில் எல்லாம் கீறி கொண்டிருவாங்க. நாங்க எல்லாம் அந்த நேரம் மதில போனா அடி வாங்கினாங்க. இப்போவும் அப்படித்தான். அப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு கிடைக்க இல்லையே ஒரு கட்டத்துல பொறாமையா இருந்தாலும் பிறகு ஒரு கட்டத்துல பார்த்தேன் அந்த அவைக்கு அந்த பேப்பரை கொடுத்து கத்திரிக்கோலை கொடுத்து எல்லா வேலையிலையும் செய்யறத கொடுக்க ஒரு கட்டத்துல அம்மா அப்பா தான் அந்த வேலையில செய்யற வேலையை பிள்ளையில செய்ய முடியல. பின்ன ஏனென்றா அவைக்கும் அந்த ஒரு என்ன சின்ன பிள்ளையில அவைக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அப்ப அதுக்கு அவர்கிட்ட சொன்னா நாங்க உண்மையா இது எங்களுக்கு அடல்ட்ஸுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்கு. கிரியேட்டிவிட்டி ஒரு ஆட்களுக்கு நோமலா ஒரு இயல்பா இருக்கிற ஒரு தேவை. அது எங்க சமூகம் கொடுக்காம விட்டோன்னே அடல்ட்ஸுக்கு கூட அந்த தேவை இருக்குது. ஸோ இப்ப சில்ட்ரனை மட்டும் இல்லை அடல்ட்ஸுக்கும் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ண யோசிச்சிருக்கிறான். ஸோ அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் கொஞ்சம் அம்மா அப்பா தான் முதல் வந்துச்சுன்னா அவன் வந்துச்சுன்னா அப்புறம் சொல்லுவேனா அந்த பிள்ளைகள் அடுத்த சட்டை வேற எங்கேயும் பிள்ளைகள் அதுக்கு பிறகு போகாது. இந்த சாட்டர்டே நைட் டிராமாக்கு போவோம்னு அம்மா அப்பாட்ட சொல்லி வச்சிருக்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் திருப்பி வருவேனா. ஏனெண்டா அந்த அவைய பொறுத்த மட்டும் பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுதுன்னு விளங்குது. ஆனா எந்த நேரம் டியூஷன் ஒரு கலாச்சாரம். அப்ப இதெல்லாம் டைம் வேஸ்ட். என்ஜாய் பண்றது டைம் வேஸ்ட். பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும். அந்த ஒரு மைண்ட் செட் அம்மா அப்பா கேட்டு பார்த்தா அம்மா அப்பா ஏன் வருவீங்க இல்லைன்ட்டு அதான் டியூஷனுக்கு போகணும். அப்ப நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறேன் பிரிட்டிஷ் கவுன்சில்ல. அடல்ட்ஸுக்கு படிப்பிக்கிறேன், வயசுக்கு வந்தாக்களுக்கு தான் நான் படிப்பிக்கிறேன். நான் அப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வராக்கள், யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வராக்கள், அவை எல்லாம் IELTS எக்ஸாம் எடுக்கிறதுக்கு வரவே நான் படிப்பிக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்றேன், இந்த இவ்வளவு காலம் இந்த பிள்ளைகளை இப்படி நீங்க வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஓட வேண்டாம், விளையாட வேண்டாம், தனியா படி என்று வச்சிருக்கிற அந்த சூழ்நிலை கடைசியா வேண்டிய எஜுகேஷனை கூட்டையில. ஏனென்றா ஒரு கட்டத்துல நீங்க அந்த ஒரு அடல்ட்டா நீங்க வரைக்க சமூகத்துல இயங்குறது தான் எஜுகேஷன். எங்கட எஜுகேஷன் அதுக்கு அவைய வளப்படுத்தல. சுயமா சிந்திக்க தெரியாதாக்கள், ஒரு ஜெனரல் நாலேஜ் இல்லாதாக்கள். என்னன்னா தனியா ஒரு அந்த மெமரைசேஷன், அதுதான் நம்ம எஜுகேஷன். சும்மா அந்த வாய்ப்பாடு பண்றது, அங்க போய் எக்ஸாம்ல எழுதுறது, அவை இந்த சப்ஜெக்டை பற்றியே யூனிவர்சிட்டி அளவு வெளியில வந்தாலும் அவைக்கு அதை பற்றி கேட்டா ஒன்றுமே விளக்கம் இல்லாதாக்களே இருக்கினா. ஸோ இது கடைசியா அந்த வெளியில போய் அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல அவைக்கு இயங்க முடியாத அளவுக்கு கொண்டு விட்டுடுது. அப்ப இந்த எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வளர வேண்டிய வயசுல அந்த சோஷியல் ஸ்கில்ஸ், டீம் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் இப்படியான இதுகள் தான் வருமே ஒழிய தனியா டியூஷன் போய் வராது. அப்படி செய்யறதால அவைக்கு ஒரு அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் குறையுதுன்னு தான் என்ற கருத்து. ஸோ இதை நாங்க கல்ச்சரா அவருக்கு விளங்கி அதை செட் பண்றது நல்லது என்று என்ற கருத்து. ரைட். ஸோ அந்த மழைக்காலம் காரணமாக தொடங்கி போட்டு கொஞ்ச நாள் நின்று நாங்க என்ன ஓப்பனியா தியேட்டர் அது. அப்ப இந்த February 7th முதலாவது சாட்டர்டே திருப்பி தொடங்க போறா. நான் வைத்திய கலாநிதி செல்லக்குடி செல்வ கணேஷ். நான் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றேன். இதுல எனக்கு இந்த டிராமாவுக்கும் எனக்கும் என்ன பங்குண்டு அநேகமான ஆட்களுக்கு ஒரு புதிராக இருக்கும். நான் என்னன்னா எனது 2 குழந்தைகளையும் அவர் ஏற்கனவே இந்த முற்றம் அமைப்பில் சேர்த்து அவர்கள் 1 வருஷத்துக்கு மேலாக இந்த நாடகங்களை பழகி நடித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் அதை மிகவும் ஆர்வமாகவும் அதில் அவர்கள் அறியாமலே நன்மைகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதால் இதை மற்ற குழந்தைகளும் பெறவணும் என்றதுக்காக தான் நான் இந்த உடவியலாளர் சந்திப்புக்கு வந்தேன். இப்போ இதில் எல்லாற்ற குழந்தைகளும் பிறந்தவுடனே எல்லா ஸ்கில்ஸையும் அதாவது ஆற்றலையும் பெறதில்லை. ஒவ்வொரு விஷயம் உதாரணமாக ஒரு சைக்கிள் ஓடுறதை எடுத்தால் அவைக்கு நாங்கள் அதை கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா கடைசியில் அவர் ஒரு நேஷனல் சைக்கிள் ஓட்ட வீரராக வரக்கூடிய சான்ஸும் இருக்குது. அப்போ இதை அந்த ஸ்கில்ஸை நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோம்ன்றதுலாம் இருக்குது. இப்போ அவரை வீட்டிலேயே வச்சு சைக்கிளை கொடுக்காம விட்டால் அவர் அடல்ட்டாக நடந்து தான் தெரிவார், சைக்கிளோட தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஸ்கில்லையும் நாங்கள் டீச் பண்ணுறோன்னா இந்த நாடகம் ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. இதில் பல நன்மைகள் இருக்குது. இதில் நான் சிலவற்றை இன்றைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமுதாயத்தில் இந்த சிறுவர்கள் எல்லா மட்டத்தினரோடையும் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஆக்டில் இதில் போடுறார்கள். ஏன்னா இந்த நாடகத்தில் பல திறமை உள்ள வித்தியாசமான குழந்தைகளை அவர்கள் அங்கே சந்திக்க போகிறார்கள்.
அப்போ அவர்கள் எல்லாரையும் ஒரு சமத்துவமாக மதித்து மற்றவருக்குரிய ஆற்றலை பார்த்து வியந்து தனக்குள்ள ஆற்றலை தான் இன்னும் மெருகூட்டி இவ்வாறான ஆற்றல்களை பெறும் நிலை இந்த நாடகத்தாலே அந்த சிறுவர்களுக்கு அவர்களை அறியாமலே கிடைக்க போகுது. அப்போ அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒத்துழைத்து வாழக்கூடியவர்களாக வருவார்கள். ஏன்னா இது சமுதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறது, ஒத்துழைப்பு செய்கிற விஷயம் இப்போ குறைந்து கொண்டு போகுது இந்த நவீன யுகத்தில். அதை விட ஒரு ஆள் முறையான விமர்சனம், அதாவது நீர் நடிக்கிறது இப்படி நடித்தா நல்லா இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் இப்படி செய்யும் என்று ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விமர்சனங்களை செய்து உதவி செய்கிற ஆற்றலும் அவர்களுக்கு வரும். அதை விட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது, அதாவது இந்த நடிப்பு எனக்கு வருது இல்லைன்னு சொல்ல வைக்கல, மற்றவர் சொல்லி கொடுப்பார், இதை எப்படி நடிச்சுப்பாரு அப்படி என்று சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவைக்கு ஒரு ஆற்றல் வரும், அவையே அறியாமலே. அப்போ இது வளமை எங்கட பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா விடியிலேருந்து பின்னேரம் மட்டும் தனியார் வகுப்புகளுக்கு போகிற சிறுவர்களுக்கு இந்த ஆற்றல்களை வளர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே பெற்றார்கள் இயலுமான அளவு இந்த நாடக பயிற்சிக்கும் உங்கள் பிள்ளைகளை சேர்த்தால் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருடமாவது இந்த குழந்தைகள் நாடகங்களை பழகினார்கள் என்றால் அவர்களுக்கு அது மிகவும் சிறப்பாக உதவியாக அமையும். அதை விட சில இதில் இந்த வெற்றி தோல்வியை சமாளிக்கிற மனப்பான்மை இந்த குழந்தைகளுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஏனென்றா இவையே ஒரு நாடகம் ஒருக்கா நடித்தும் போது அவர் குறைவாக நடித்திருப்பார், அடுத்த நாடகத்தில் அவர் மிகவும் சிறப்பாக அந்த பாத்திரத்தை நடித்து பாராட்டு பெறுவார். அப்போ அவர்களுக்கு அந்த வெற்றி தோல்வியை அறிந்து கொள்கிற ஒரு மனப்பான்மையையும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட இப்போ ட்ராமா ஒன்றை செய்யும் போது அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்குரிய காஸ்டியூம்ஸை ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்குரிய ஸ்கிரிப்ட்ஸை பாடமாக்க வேணும், அதுக்குரிய மேக்கப்பை செய்து கொள்ள வேணும். அப்போ இதுகளெல்லாம் அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அதாவது அவர்கள் தங்களுக்குரிய வேலையை தாங்களே செய்து கொள்வார்கள். இப்போ சில வேலை ஒரு காஸ்டியூம் இல்லாட்டி அதுக்கு இப்போ ஒரு மிருகம் போல, அதாவது ஒரு சிங்கம் போல நடிக்க வேணுமெண்டா அது பல விதமான காஸ்டியூமை அவரே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில வேலை முகம் மூடிய தானே தயாரிப்பார், இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிறதை வாங்குவார். அப்போ சில விஷயங்கள் அவர்களை சில ஆற்றல்கள் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அதை விட டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ அவர் நாடகம் பழகிறதால அவர் யோசிப்பார், நான் படிப்பை விட்டுருவேன் ரெண்டு யோசிக்கிற மாணவர் என்ன செய்வார் என்றால் அவர் டைம் மேனேஜ் பண்ணி படிப்பையும் செய்து நாடகத்திலையும் மேலே வருவார். அப்போ அநேகமாக இந்த படிக்கிற குழந்தைகள் நாடகத்தையும் செய்து அதை விட வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் செய்து எல்லாத்தையும் திறமையாக செய்கிறவர்கள் தான் இருப்பார்கள். படிக்க இயலாது என்று போகிறவர்கள் தான் எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு யோசித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவதானித்து பார்த்தால் எல்லாத்தையும் செய்கிற குழந்தைகள் தான் மிகவும் சிறப்பாக செய்வார்கள். ஏனென்னா இந்த ட்ராமா, இந்த மூமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்குரிய பிரெயினின் பாட்டும் படித்து மெமரைஸ் பண்ணுறதுக்குரிய பிரெயினின் பாட்டும் வேறு வேறு பாகங்கள். அப்போ அந்த அவற்றை மூளைன்ற பல பாகங்களும் இந்த ட்ராமாவை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அது பயன்படுத்தப்பட போகிறது. இல்லாட்டி ஒரு பகுதி ஒரு பயன் இல்லாமல் உறக்க நிலையில் இருக்கு, ஒரு பகுதி மட்டும் பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்க போகுது. இப்போ சைக்காலஜி, அதாவது உளவியல் ரீதியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள், சிறுவர்களை 10 வயசு மட்டும் அவர்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதை செய், இதை படி. உதாரணமாக இந்த புலமை பரீட்சை அது மிகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கிறது. எல்லா பேரண்ட்ஸும் படி என்று அவர்களை கரைச்சல் கொடுக்கறதால அவர்களுக்கு வேறு எதை பற்றியும் யோசிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறது. ட்ராமாவோ, அதாவது வேறு ஒரு கேமோ, ஒரு டான்ஸோ, செஸ் விளையாடுறதோ எதையுமே திங்க் பண்ண முடியாமல் தனியாக புத்தக படிப்போடையே அவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள். மற்றும் இந்த டிராமாவை படிக்கிறதால வேற என்ன நன்மைகள் என்று சில நன்மைகளை பார்த்தா, ஒரு ஆள் மதிக்க பழகிறார்கள். அதாவது ஒருவர் ஒரு கரெக்டரை வடிவா செய்வார், ஒருவர் இன்னொரு நடிப்பை வடிவா செய்வார். அப்போ அவரை இவர்கள் பாராட்டுவார்கள். ஒரு நல்ல நடிப்பு செய்கிற ஒருவரை மற்றவர் நீர் இதை நல்லா செய்திருக்கிறீர்கள் பாராட்டும் போது அவருக்கும் ஒரு பெருமை வரும். அதை விட ஒரு பாராட்டுற திறனும் ஒரு மதிக்கிற தன்மையும் அவர்களுக்குள்ள வளரப்போகுது. அப்போ இது சமுதாயத்தில் சேர்ந்து வாழ்றது ஒரு முக்கியமான பண்பு. அதை விட சில வேளை இதுக்கு லீடர்ஷிப் வரும், அதாவது தலைமைத்துவம். அதாவது ஒரு டிராமாவை இல்லை ஒரு பாட்டை ஒருவர் பொறுப்படுத்தி அதை நடத்துவார்.
அதை திருப்பி அவையில ரிஹர்சல் பார்ப்பினோம். அப்போ அதில் இருந்து தலைமைத்துவ பயிற்சி கொண்டு வரப்போகுது. அதை விட குழுவாக வேலை செய்கிறது, அதாவது சேர்ந்து வேலை செய்கிறது. ஒரு ட்ராமாவை எடுத்தால் பல விஷயங்கள் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இருந்து, புதுசாக பாட்டு வரிகள் எழுதுறதுல இருந்து, நடிப்பு பழகுறதுல இருந்து கன விஷயங்கள் இருக்கும். அப்போ அவை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குழு ஆட்டிகை நடத்தைக்கு அவர்களுக்கு இந்த எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு டீம் ஒர்க் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாக வருவார்கள். மற்றது இந்த டிராமா செய்வ பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் நல்லா இருக்கும். ஏனென்றால் ஒரு ஆள் மதிக்க பழகினோம். ஒரு ஆள் அந்த டிராமாவில் தனியாக நடிப்பு மட்டும் இல்லை, அதில் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க வார்ம் அப் செய்வினம், அவன் எக்ஸசைஸுகள் செய்வினம். அப்போ அதில் அவன் பிசிக்கலாயும் அவன் உடம்பு நல்ல நிலையை அடையும். அதை விட இந்த டிராமா நடிக்கிற குழந்தைகள்கிட்ட ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் மிகவும் குறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இந்த டிராமா அதாவது நாடகங்களை நடிப்பதால அவர்கள் இந்த மன அழுத்தம் மிகவும் இலகுவாக அற்று போகிறது. அப்போ அவர்களுக்கு அவருடைய படிப்பு மேலும் மிகவும் சிறப்பாக அமையும் ஒழிய பெற்றார்கள் நினைப்பது போல அவர்கள் அந்த டிராமாவோ ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை செய்கிறதால அவர்கள் இந்த படிப்பு இல்லாமல் போய்விடும் என்று நினைப்பது தவறு. அப்போ அனைத்து பெற்றார்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டிராமா போன்றவைக்கு அவர்களை சேர்ப்பதால அவர்களின் இந்த படிப்பு குறையாது, அவர்களோட படிப்பு இன்னும் மெருகூட்டப்படும். அவர்கள் ஒரு மோல்ட் பண்ணப்படுவார்கள், அதாவது சிறப்பான ஒரு பிரஜைகளாக இந்த சமூகத்துக்கு சேருவார்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லை, இந்த டிராமா இந்த தியேட்டர் செட்டப் ஒரு நாங்கள் இப்போ ஒரு இடத்துல தான் நாங்கள் காண்கிறோம் நல்லூர்ல. இது எல்லா கிராமத்திலேயும் ஒவ்வொரு நேஷனல் ப்ரோக்ராமா வரணும் என்றதான் எங்களோட கனவு. அப்போ அதுக்கு இந்த ஆசிரியர்கள் பங்கு மிக முக்கியம். இந்த டிராமா சம்பந்தமான ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தேவானந்த் சந்திச்சா உங்களுக்கு அவர் கட்டாயம் நெறிப்படுத்துவார். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் உங்களோட கிராமங்களில் இப்படியான பட்டறைகளை தொடங்கலாம். அப்போ எத்தனையோ ஆயிரம் சிறுவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் நம்மளோட சமுதாயத்துக்கு சிறந்த பிரஜைகளாக உருவாக சந்தர்ப்பம் இருக்கு. சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த டிராமாவில் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். இந்த டிராமாவில் பார்க்கறதால நடிக்கிறதால வயது வந்தவர்களுக்கும் நன்மை இருக்கு, அவர்களுக்கும் இது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு வழி. அதை விட இந்த டிராமாக்களுக்கு இல்லாத நாங்கள் பல மெசேஜை சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். உதாரணமா ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மோட்டார் பைக்கில் போகணுமென்ற மெசேஜோ அல்லது கெட்ட பழக்கங்களை செய்யக்கூடாது, அப்படியே சிறு சிறு டிராமாக்களாலே அதாவது மூலமே அந்த மற்றவர்களுக்கு அதை நாங்கள் எடுகேஷன் அதாவது அறிவூட்டலை செய்யலாம். அதை விட ஈவன் ரிசர்ச்களில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இம்ப்ரோவைஸ் ட்ராமாஸ், அதாவது நார்மலாக எங்கட டிவியில் போகிற குடும்ப பிரச்சனைகள் அதுகள் சம்மந்தப்பட்ட ட்ராமாவை சொல்லல. இப்போ இந்த இம்ப்ரோவைஸ் ட்ராமாண்டா வித்தியாசமான ட்ராமாக்கள்ல இருந்து டிமென்ஷியாவையும் நீங்கள் அவைகள் டிமென்ஷியா பேஷண்ட்ஸுக்கும் அவை இந்த டிமென்ஷியாவை டிலே பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த மறதி வயது போக மறதி ஏற்படுற நோயாளர்களுக்கு இது ஒரு டிராமாக்களை பார்க்கறது மிகவும் ஒரு நல்ல விடயம் என்றும் இப்போ கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இது இந்த ஒரு நாடு முழுதும் எல்லா கிராமத்திலும் ஒவ்வொரு நாடக பட்டறை உருவாக வேணும் என்று கூறி இத்துடன் எனது கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சிறுவர் நாடக இரவு நிகழ்வு நல்லூரிலே நடைபெற்று வருகிறது. இப்போது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அது ஆரம்பிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறும். அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே சிறுவர்கள் பங்கு பெற்றலாம். எந்த ஒரு வயதினரும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். பெரிய பெற்றோர்கள் பங்கு பெற்றலாம், முதியவர்கள் பங்கு பெற்றலாம், யாருமே இங்கே பங்கு பெற்றக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 மணித்தியாலங்கள் இந்த நிகழ்வு நடைபெறும். இதற்கான பிரவேச கட்டணமாக 200 ரூபாய் அறவிடப்படுகிறது. இந்த நிகழ்விலே நீங்கள் சிறுவர் நாடகங்களை பார்க்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும்,
இலங்கை தமிழ் நவீன நாடகத்தினுடைய பேராளுமையாக இருந்த குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள் சிறுவர் நாடகத்திலே இலங்கையிலே ஒரு முன்னோடியாக இருப்பவர். அவருடைய நாடகங்கள் இந்த சனிக்கிழமை நாடக இரவிலே தொடர்ச்சியாக மேடையேற்றப்பட இருக்கின்றன. ஆகவே எதிர்வரும் 7ஆம் திகதி ஆரம்பிக்கின்ற சிறுவர் நாடக இரவு நிகழ்வில் உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடம் நல்லூர் அமைந்திருக்கின்ற யாழ் மாநகர சபைக்கு முன்பாக இருக்கின்ற குறுக்கு வீதியிலே நீங்கள் சற்று தூரம் வந்தால் அதிலே அந்த இடத்துக்கான குறியீடுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கு வந்தால் அந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய சிறுவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். சிறுவர்களுக்கான உணவு, பாரம்பரியமான உணவுகளும் கூட அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு மகிழ்வான ஒரு களம். அதே நேரம் சிறுவர்களுடைய ஆளுமை விருத்தி, ஆக்கத்திறன் விருத்தி, அவர்களுடைய செயற்பாட்டு விருத்திக்கான ஒரு நல்ல களமாக அமையும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லோருமே இவ்வாறான களங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இங்கே எங்களுடைய வைத்திய நிபுணர் குறிப்பிட்டது போல இவ்வாறான களங்களை நாங்கள் மேலும் பல இடங்களில் விரிவுபடுத்துவதற்கு உங்களுடைய நன்கொடையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் எல்லோருடைய ஆதரவையும் கூட நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் எல்லோரையும் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுடைய சிறுவர் நாடக இரவு நிகழ்விலே சந்திப்போம். நன்றி. இந்த சிறுவர் நாடக இரவு நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக அல்லது அது சார்ந்த செயற்பாடாக சிறுவர்களுக்கான நாடக பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. அவை இலவசமாக நடத்தப்படுகின்றன. வெள்ளி ஞாயிறு தினங்களில் மாலை 5 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு குழுவினருக்கான பயிற்சிகள் நடைபெறுகின்றன. அதே போல வளர்ந்தவர்களும் இந்த செயற்பாடுகளில் இணைந்து இந்த செயற்பாடை மேலும் வலுவூட்டுவதற்காக அவர்களுக்கான பயிற்சிகளும் இப்போது சனி ஞாயிறு தினங்களிலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே ஆர்வலர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். செயல்திறன் அரங்க இயக்கம், ஆக்டிவ் தியேட்டர் மூவ்மெண்ட் என்று நீங்கள் கூகுளிலே தேடினால் அதனுடைய இட மற்றும் தொடர்புக்கான வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பேர் கலாநிதி தேவானந்த். என்னுடைய தொடர்பு இலக்கம் 07731122692. ஆகவே நீங்கள் ஆர்வமானவர்கள் எங்களோட எப்போதுமே தொடர்பு கொண்டு எங்களுடைய பயிற்சிகளிலையும் இணைந்து எங்களுடைய செயற்பாடுகளிலையும் இணைந்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் இணைந்து கொள்வது மிகவும் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். நன்றி.